இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிருபையை எனக்கு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். நாம் தேடுகிற, வணங்குகிற, ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நல்லவர் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். சங்கீதத்திலே நாம் அருமையான ஒரு வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே நாம் எத்தனையோ பேரை நல்லவர்கள் என்று சொல்லி நாம் சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகம் இன்றைக்கு நிறைய மனிதர்களை அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்று சொல்லி மனிதர்களை நல்லவர்கள் என்று சொல்லி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர். யாருக்கு அவர் நல்லவராக இருக்கிறார்? தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த நாம் அவசரமான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவைகள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேலை வேலை என்று சொல்லி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். காத்திருப்பதற்கு, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. தேவனை தேடுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. நம்முடைய காரியங்கள், தொழில், படிப்பு, வேலை, படிக்கிற வாலிப பிள்ளைகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தங்களுடைய படிப்பிலே அவர்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள். இந்த காலத்திலே படிப்பு ஒரு கடினமான சுமையாக இருக்கிறது. அடுத்து வேலை என்று பார்க்கிற பொழுது வேலையும் ஒரு கடினமான காரியமாக, ஒரு பளுவாக இந்த காலங்களிலே காணப்படுகிறது. ஒரு நாள் நமக்கு கொடுத்த ஒரு நாளிலே நாம் எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம்? ஆண்டவருக்காக ஒரு நாளிலே நாம் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறோம்? ஆண்டவர் கிருபையாக நமக்கு கொடுத்த வேதத்தை நாம் எப்படி வாசிக்கிறோம்? அந்த வேதத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவரை தேடுகிற ஆத்துமாவுக்கும் அவருக்கு காத்திருக்கிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே அநேக தேவனுடைய மனிதர்கள் கர்த்தரை தேடினார்கள். தாவீதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது தாவீது கர்த்தரை அதிகமாய் தேடின ஒரு தேவ மனிதன். இன்னும் கூட அநேக தேவ மனிதர்கள் கர்த்தரை அதிகமாக தேடினார்கள், அவருடைய பாதத்திலே அதிகமாய் காத்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிற பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தரிடத்திலே ஆலோசனை பெற்று கர்த்தரை தேடின ஒரு தேவ மனிதன். இன்னும் கூட தானியேல் தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசி ஆண்டவரை தேடின ஒரு தேவ மனிதன். சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், சாதகமில்லாத சூழ்நிலைகளில் மத்தியிலும் கூட தானியேல் கர்த்தரை தேடின ஒரு தேவ மனிதன். இப்படி வேதத்திலே நாம் பார்க்கிற பொழுது அநேக மக்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். நாமும் இந்த காலை வேளையிலே ஆண்டவரை தேடுகிற மக்களாகிய நாம் இன்னும் அதிகமாக அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் அதிகமாக அவருடைய வேதத்தை நாம் இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் மிக குறுகிய காலங்கள். கொடுக்கப்பட்ட நாட்களிலே நாம் எவ்வளவாய் ஆண்டவரை அதிகமாய் நாம் தேடுகிறோம், எவ்வளவாய் வேதத்தை இன்னும் அதிகமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒரு புத்தகத்திலே வாசித்த பொழுது மார்ட்டின் லூத்தர் தனது மேஜையில் அமர்ந்து உணவு அருந்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் செல்லமாய் வளர்த்த நாய்க்குட்டி அவருடைய மேஜையின் அருகில், அவருடைய பாதத்தருகிலே அமர்ந்திருந்து ஏதாவது இறை கிடைக்குமா, ஏதாவது உணவு கிடைக்குமா என்று சொல்லி அவரையே அந்த நாய்க்குட்டி பார்த்து கொண்டே இருந்ததாம். ஏதாவது ஒரு உணவு சிந்துமா, ஏதாவது அவர் நமக்கு ஆகாரம் தருவாரா என்று சொல்லி வைத்த கண் வாங்காமல் அந்த நாய்க்குட்டி அந்த மார்ட்டின் லூத்தரையே பார்த்து கொண்டிருந்தது. அதனுடைய கண்களில் ஒரு ஏக்கம், அதனுடைய வாயிலே
நமக்கு ஆகாரம் வருமா என்று சொல்லி ஒரு ஏக்கம். இதை பார்த்த பொழுது அவருடைய கண்களில் கண்ணீர் வடிந்தது. மார்ட்டின் லூத்தருடைய கண்களில் கண்ணீர் வடிந்தது. அவர் சொல்லுகிறார், ஒரு நாய் ஒரு எஜமானுடைய முகத்தை என்ன செய்கிறது? ஆவலோடு எதிர்பார்க்கிறது. ஏதாவது எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி பாதத்திலே அமர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இதே போல கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்தால் நமக்கு எவ்வளவு அருமையாக இருக்கும் என்று சொல்லி ஒரு பெரிய பாடத்தை அவர் கற்றுக்கொண்டார். ஒரு வாயில்லாத ஜீவன் கூட ஏதாவது எனக்கு என்னுடைய எஜமானிடத்தில் இருந்து கிடைக்குமா என்று சொல்லி அது ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய எஜமானாகிய ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிற பொழுது, அவரை நாம் தேடுகிற பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 123 சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்கிறது. வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டியின் கரத்தை நோக்கி இருக்கிறது. அவர் எனக்கு எப்பொழுது இரக்கம் செய்வார், எப்பொழுது எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவர்களுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அவர் எனக்கு அதுபோல நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். ஒரு நாய்க்குட்டி ஒரு எஜமானுடைய பாதத்திலே காத்திருக்கிறது போல நாமும் நம்முடைய பரலோக எஜமானாகிய ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிற பொழுது, அவரை தேடுகிற பொழுது கர்த்தர் நமக்கு நல்லவராக, நன்மை செய்கிறவராக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் காணப்படுகிறார். இன்றைக்கும் கூட அநேகர் தேவனை தேட மனமற்றவர்களாக தன்னுடைய உலக காரியங்களிலே தன்னுடைய நேரத்தை செலவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். வேலை வேலை என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கிருபையாக நமக்கு நம்முடைய தாய் மொழியிலேயே நாம் வேதத்தை வாசிக்க நமக்கு ஒரு அருமையான வேத புத்தகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு தூரம் இந்த வேதத்தை நாம் பயன்படுத்துகிறோம், இந்த வேதத்தை நாம் வாசிக்கிறோம், இந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்கிறோம் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ ஜனங்கள் வேதம் இல்லாதபடி, அவர்களுடைய தாய்மொழியிலே இந்த புத்தகம் இல்லாதபடி அவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு கிருபையாக வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஜெபிப்பதற்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார், ஆலயத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆராதனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், திறந்த வாசலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறோமோ, இந்த வேதத்தை நாம் வாசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு நல்லவராக காணப்படுவார். இன்னும் கூட சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், சுத்த இருதயம் உள்ளவர்கள் ஆகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் அவர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. கர்த்தர் நல்லவர், தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிற தேவன். யார் யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ அவர்களையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நல்லவர். நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவர்கள் கர்த்தரை என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக தேடுவார்கள். அவருடைய அன்பை ருசித்தவர்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ருசித்து பார்த்தவர்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்காமல் அவரை தேடாமல் இருக்க முடியாது. இந்த காலை வேளையிலும் கூட நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நானும் உம்மை அதிகமாய் தேட, இந்த வேதத்தை இன்னும் அதிகமாய் நான் வாசிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி உம்முடைய வசனம் சொல்லுகிறதப்பா. நீர் நல்ல ஒரு தகப்பன் ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவரே, உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு நீர் நல்லவராக, நன்மை செய்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் கூட இன்னும் அதிகமாக உம்மை தேட, இன்னும் அதிகமாக உம்முடைய பாதத்திலே காத்திருக்க, நீர் கொடுத்த வேதத்தை இன்னும் நாங்கள் அதிகமாக வாசித்து தியானிக்க எங்களுக்கு பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.